அரசுங்கிறது மக்களுக்காக தான், மக்களுக்காக தான் அந்த அரசு. ஆனா அந்த அரசு கொண்டு வரும் புது புது திட்டங்களும் கேட்டா நாங்க சரியான குடிமகனை தேர்ந்தெடுக்கிறோம், சரியான வாக்காளரை தேர்ந்தெடுக்கிறோம், கரெக்டா பார்க்குறோம், செத்து போனவங்க ஓட்டு போட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறோங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி 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 கடைசியில இருக்கிறவனை எல்லாம் சாகடிக்கக்கூடிய நிலைக்கு போகுது. கடைசியில் யார் பாருங்க, மக்கள் இல்லை, அரசு அதிகாரி அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில்அப் பண்ணி கேட்குற அரசு அதிகாரி சூசைட் பண்ணிக்கூடிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எங்க நோக்கி போகுதுன்னு பாருங்க. இதை கண்டித்து கேரளா, தமிழ்நாடு எல்லாமே இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், சத்துணவு ஊழியர்கள் எல்லாம் அது அது யாரெல்லாம் எந்தெந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டாங்களோ அவங்க அனைவரும் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இரண்டுமே தங்களுடைய தொழிற்சங்கங்களை முடுக்கிவிட்டு இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்னையை கேட்டா இது ஒரு மக்கள் போராட்டமாக வெடித்தால்தான் எஸ்ஐஆரை வந்து நம்ம வந்து நிறுத்த முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பீகார்ல லட்சக்கணக்கான 70 லட்சங்கிறாங்க, 80 லட்சங்கிறாங்க வாக்காளர்களே அவங்க நீக்கி இருக்கிறாங்க.